உன்னுடைய திறமையினால் திறக்க முடியாது, உன்னுடைய பணபலத்தினால் திறக்க முடியாது, உன்னுடைய உலக அதிகாரத்தால் திறக்க முடியாது, உன்னுடைய மனபலத்தால் திறக்க முடியாது. அவரால் மட்டும்தான் உனக்காக ஒரு வாசலை திறக்க முடியும். திறவுகோல் அவர் கையிலேயே இருக்கிறது. ஆமென். அவர் சொன்னார், மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் என் கையிலே இருக்கிறது. நீ செத்து போவாய் என்று சவால் விடுகிற மருத்துவ உலகம் என்றாலும் என் கர்த்தர் உனக்காக ஆமென் உயிரை தர ஒரு வாசலை திறந்தார் என்றால் மனுஷனால் அடைக்க முடியாது. காரணம், மரணத்தின் திறவுகோல் இயேசுவின் கையிலே. பாதாளத்தின் திறவுகோல் என் நேசரின் கையிலே. சில நபருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் அநேக காலங்களாக நீ ஜெபம் பண்ணின, ஆமென், நீ அழுது புலம்பின, தேவ சமூகத்திலே காத்திருந்த சில ஆசீர்வாதத்தின் வாசல்கள் கர்த்தர் திறப்பாராம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த உங்களுக்காகத்தான் அது கிரியை நடக்கும். அது கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டால் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், பிள்ளைகளுக்கு நடக்கும், தலைமுறைகளுக்கு நடக்கும். ஆமென். உன்னுடைய பிசினஸ்ல அது நடக்கும், உன்னுடைய குடும்பத்துக்குள்ள அது நடக்கும், உன்னுடைய பிள்ளைக்கு படிப்புக்காக ஒரு வாசல் திறக்கப்படும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னார், திறவுகோல் என் கையிலே இருக்கிறது என்று.